ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வாசா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து vlogging கிட்ட 6 in 1 போட்டிருக்காங்க. லைட்டு, மைக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இது நம்ம ட்ரை பண்ண தான் தெரியும். நானும் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குறேன். இது வந்து ட்ரைபாட் இருக்கு, அப்புறம் லெட் ஃப்ளாஷ் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் யூனிவர்சல் ஹோல்டர் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மைக் வந்து நமக்கு கண்டிப்பாக vlog எடுக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக தேவைப்படும். இது நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மி ரேட்டு அப்படின்றதுனால எனக்கு இது வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் அசம்பிள் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது அசம்பிள் பண்ணுறது இனிமேல் தான் நம்ம பண்ணணும். அது ஒன்று ஒன்றா பார்த்து தான் பண்ணணும். ஏதாவது அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணோம். எதுவும் கொடுக்கல. லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஒயரு, இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரைபாடு, நம்ம ஸ்டாண்டு இல்லையா, அந்த ஸ்டாண்டு ஹோல்டர். இது வந்து அந்த நெட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டில். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்குமே தெரியல. வாங்கியாச்சு, போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான். இந்த மைக்கு, மெயினானது வந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் வேணும். நம்ம என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலும் ரிமோட் கண்ட்ரோல் இல்லைனா நல்லா இருக்காது இல்லையா. அதனால் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பாஸ் பண்ணுறது கூட இருக்குது போலியா இந்த கேமராவில். பரவாயில்ல, 360 டிகிரி கேமரா. மைக்கு, இதுதான் வந்து ஹோல்டர், அட்ஜஸ்டபிள் ஹோல்டர் தான். ஸோ நம்ம எந்த ஃபோன் சைஸ், எந்த ஃபோன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபாட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா லென்த்தாக தான் போகுது. ஸோ நம்ம இழுக்க ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்து ஹோல்டரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது 3 பக்கம் நமக்கு வந்து ரொம்ப லென்த்லாம் கிடையாது, ஷார்ட்டாக இருக்குது. நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா இப்படி பிடிச்சி வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே போகுது, கீழே வருது. ஸோ அது அட்ஜஸ்டபிள் தான். இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக்கு. ஸோ இது ஓகே. இப்போ வந்து கீழே உள்ளது செட் ஆகிடுச்சா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நமக்கு கேட்லாக் எதுவும் கொடுக்கல இதில். பட் இதை பார்த்தா நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒருக்கு ஹோல்டர் இல்லையா, இதான் வந்து நம்ம இது வைக்கிறது, ஃபோன் வைக்கிற ஹோல்டர். நம்மளும் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். எதுக்கு மற்றவங்க ஹெல்ப், நம்மளே ட்ரை பண்ணணும். என்னன்னா எனக்கு வந்து கேமராவை எடுத்துகிட்டு வெளில போயிட்டு வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரினா எடுக்கிறோன்னா ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. புதுசு இல்லையா, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட கடைக்கெலாம் போய் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்டு தான் எடுப்பேன். என்ன லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, டைட் ஆயிடுச்சு. ஓகே, டன். இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இது நம்ம இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா 360 டிகிரியில் வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்கிறதுனால நம்மளால் இப்படி அப்படியே அசைக்க முடியாது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக திருப்பிக்க முடியும். ஓகே, இது 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம இந்த ஃபோன் வந்து உள்ளே வைக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன வைக்கணும்னா லைட்டு.
லைட்டு ஆக்சுவலாக வந்து பேட்ரி போடணும். நான் பேட்ரி போட்டுட்டேன். பேட்ரி போட்டதுக்கப்புறம் 3 பேட்ரி இதுக்கு தேவைப்படுது. போட்டு லாக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அது ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து மீடியமு, இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டு, இது நல்ல பிரைட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இருட்டில் டார்க் பிளேஸில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும். பட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைட் இருந்தாலே நார்மலாக இருக்கும். இது ஓகேவாக இருக்கும் நம்ம பேசும்போது விலாக் எடுக்கிறோன்னா. பட் இது கூட ஓகேவாக இருக்கும். செகண்ட் பட்டனு தேர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், நமக்கு வந்து கண்ணு கூசுது. ஸோ அது யூஸ் ஆகாது அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து நம்ம இதை தான் அடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆக்சுவலாக இந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், உட்காந்துருச்சு. டைட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு டைட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட் இருக்க பார்ப்போம். எரியுது. ஐ ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்கும் அதே மாதிரி தான், அதையும் வந்து இப்படி மாட்டியாச்சு. இனிமேல் நம்ம பேசுறது வந்து கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பேசுகிற மைக்கு வந்து முன்னாடி என் வீட்டுக்கார் வந்து ஸ்டார்டிங் போட்ட விளாக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க திட்டுவாங்க, கேட்கவே இல்லை உங்கள் வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் கொஞ்சம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அது ஏன் கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக நான் வந்து ஒரு இது கிட்ட யூஸ் பண்ணேன். அது வந்து டிஜிடெக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதுதான் யூஸ் பண்ணேன். இந்த இதில் வந்து மைக் 2 கொடுத்துருக்காங்க, இது ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து ஒரு பட்டன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இப்போ மைக் வந்து கிளியராக கேட்கும். இப்போ நான் பேசுகிறதுமே அந்த மைக்கில் தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அந்த லிங்க்கும் நான் பயோவில் கொடுக்குறேன். இப்போ இதோட லிங்க்குமே நான் பயோவில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வந்து நான் இது ஆஃபரில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில், ரொம்ப எனக்கு கம்மியாக கிடச்சிது. நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்து இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஓல்டு ஃபோனு. இந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ நான் விலாக் எடுக்கிறதுக்குலாம் நியூ ஃபோன் வச்சுருக்கேன், அதனால் இப்போதைக்கு இது தேவைப்படலை. எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சாரி, 3 ஸ்டாண்டு வச்சா தானே நிற்கும், நிற்கலையே. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மைக் வருது, அதோட எல்இடி லைட்டு, நம்ம ஃபோன் வச்சுருக்க மாதிரி ஹோல்டரு. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் திருப்பிக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி பேசும்போது இப்படி இப்படின்னு திருப்பிக்கலாம். எந்த பக்கம் வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக இந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த மைக் பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு வச்சிடறேன், கீழே நிற்க வச்சா தான் நிற்கும். நம்ம பேசும்போது அது கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் இது மெயினாக. இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோடய ஹோல்டரில் வந்து இது வந்து செட் ஆகலை. இதுக்கு தனியாக நான் அடாப்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதையும் வாங்கிட்டு தான் நான் யூஸ் பண்ண முடியும். நமக்கு இந்த இதில் இருக்கும். ஆக்சுவலாக என்கிட்ட ஒன்று இருந்தது, பட் இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதை நீங்கள் அந்த மாதிரி ஹோல்டர் வாங்கி இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயாவது வெளில போகிறோம், இல்லை நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம வச்சு கஷ்டம் பண்ணலாம். இது ஏன் லூஸாக இருக்குன்னு தெரியல, ஒரே நிமிஷம். நான் டைட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே டன். ஓகே, இப்போ டைட்டாக இருக்குது. அது பண்ணணும், பண்ணால் தானே. நான் பண்ணாமலே லூஸாக இருக்குன்னா நம்ம பண்ணணும். ஓகே சூப்பர், இது ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம லைட் வேணும்னா நம்ம லைட் போட்டுக்கலாம்.
இதோட லிங்க் வந்து நான் பயோல கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து நான் வந்து நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது நான் சொல்லலாம். பட் இப்போ எனக்கு நான் ஜஸ்ட் வாங்கினேன் அப்படின்றதுக்காக தான் இதை நான் போட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த நான் வீடியோ எடுத்திருக்கேன். மற்றபடி இதை நான் வந்து ப்ரொமோஷன் யாருக்கும் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் வாங்கினேன், எனக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்றபடி இது பார்க்கவும் நல்லா டீசெண்டாக நல்லா இருக்குது. இந்த இவ்வளோ கம்மி விலையில நமக்கு இந்த மாதிரி ஒரு vlog கிட் கிடைக்குது அப்படின்னும் போது அது ரொம்ப இதுதானே இல்லையா, ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இப்போ இது வேணால் நம்ம வந்து ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மைக். இதுதாங்க, அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.